நீங்க டிவி டெக்னீஷியனா இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா EX650க்கு டிஸ்பிளே மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம்? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்ஜி பேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம். டபுள் காப் பேனலு, எல்ஜி பேனல் டபுள் காப் பேனல் மிரர் தான் வரும். சிங்கிள் காப் தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சோனிக்கு மேக்ஸிமம் வந்து சிங்கிள் காப் தான் கரெக்டாக மேட்ச் ஆகும், மிரர் இல்லாமல் வரும். நம்ம எல்ஜி பேனல் டீக்கான மிரர் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம எல்ஜி பேனல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது டபுள் காப் பேனலு. EX650ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது, ஓரளவுக்கு சிம்பிளாகவே இருக்கும். எதுவும் கட்டிங் பண்ணுற வேலைலாம் வராது. ஆல்ரெடி அவன் ஃபுல் ஹெச்டி பேனல் வந்து அவங்க வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம போடுற பேனல் கரெக்டாக உட்காரும். எதுவும் கட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. EX650 EX550 ரெண்டுத்துக்குமே சேம் மெத்தட் தான். நம்ம எதுவுமே பீடிங் எதுவுமே நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை, சேமாகவே உட்காரும். EX650 ஃபுல் ஹெச்டி டிவின்றதுனால நம்ம ஹெச்டி ரெடி பேனல் போடுறோம். அதுக்கு ஹெச்டி ரெடி கனெக்டர் பற்ற வைக்கணும். ஹெச்டி ரெடி கனெக்டர் நம்ம பற்ற வச்சிட்டோம். சில பேர் ஃபுல் ஹெச்டி டு ஹெச்டி ரெடி கன்வெர்ட்டர் வாங்கி போடுவாங்க, அப்படியும் போடலாம். நம்ம வந்து ரெகுலராக கனெக்டர் தான் பற்ற வைக்கிறோம். பற்ற வச்சாச்சு. நம்ம 650க்கு வந்து ஹெச்டிடி ஐடி கொடுக்கணும். ஹெச்டி ரெடி ஐடி பார்த்தீங்கன்னா EX550 ஐடி இது கரெக்டாக மேட்ச் ஆகும். EX550 ஹெச்டி ரெடின்றதுனால அதனுடைய ஐடியை நம்ம வந்து மெமரியில் காப்பி பண்ணி ஐடி போர்டு வச்சு பற்ற வச்சுருக்கோம். நம்ம EX550 ஐடி பற்ற வச்சதுனால இப்போ செட்டு ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் மோடு தான் கேட்கும். சாஃப்ட்வேர் வந்து க்ரீனு ஆரஞ்சு பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம EX550 சாஃப்ட்வேர் வந்து பின் டிரைவில் காப்பி பண்ணிவிட்டு நம்ம மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணுவோம்.
ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டு அதுவே செட் ஆன் ஆகிடும். இப்போ அப்டேட் ஆகி முடிஞ்சிச்சு. ஸ்க்ரீன் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்க்ரீன் வந்துடுச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் செட் ஆஃப் பண்ணிட்டு பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஓவர் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது போல் வீடியோக்கள் என்னென்ன வேணும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.